இப்ப திருநாமங்களுக்கு அர்த்தம் பார்ப்போம். நாமங்களை சொல்லி எடுத்து இனிமே எந்தெந்த நாமத்துல பிராட்டி எப்படி எழுந்தருளி இருக்காள்னு தெரியணுமோ இல்லையோ, முதல்ல ஸ்ரீதேவி ஸ்ரீயை நமகான்னு சொல்றோம். எங்குமே ஸ்ரீதேவி நாச்சியார் தான். நம்ம எங்க போய் சேவிச்சாலும் மகாலட்சுமி தாயார் தான். அதிலும் முக்கியமாய் நவராத்திரின் போது ஸ்ரீதேவி நாச்சியாராகவே ஸ்ரீரங்க நாச்சியார் தான் எழுந்தருளி உள்ளாள். எல்லா திவ்யதேசங்களுக்கும் முதன்மை, அனைத்துக்கும் வேறான திவ்யதேசம் திருவரங்கம். திருவரங்கத்தில் நாச்சியார் உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆசிரயாமக. ஸ்ரீரங்கராஜனுக்கு மகிழ்ச்சியாய் உயர்ந்த இடத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம், மங்களமான தீபத்தின் ஒளியை போல மகாலட்சுமி எழுந்தருளி இருக்கிறாள். ஸ்ரீஹின்ற ஒரே திருநாமம். அதுலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் எல்லாரும் அவளை ஆசிரியிக்கிறோம், அவள் பதிலுக்கு பெருமானை ஆசிரியிக்கிறாள். நாம் எல்லாரும் நம்ம குறைகளை அவளிடத்துல சொல்லிக்கிறோம், அவள் மறுபடியும் பெருமானை கேட்பிக்கிறாள். நம்முடைய மொத்த பாபங்களையும் ஒழித்து கொடுக்கிறாள், நம்ம கொண்டு போய் பகவானிடத்தில் சேர்ப்பிக்கிறாள். இதைத்தான் நேற்றுக்கு ஸ்ரீஹிங்கிறதுக்கு 6 வியுத்பத்தி பார்த்தோம். ஸ்ரயதே, ஸ்ரீயதே, ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, ஸ்ருணாதி, ஸ்ரீணாதி. இந்த 6 நாள் தான் அவளுக்கு ஸ்ரீஹி ஸ்ரீஹின்னு திருநாமம். ஒரே எழுத்து சொல். அந்த வைபவத்தை பார்த்தோம். ஸ்ரீ தேவ்யை நமஹா அல்லது ஸ்ரீயை நமஹா, மகாலட்சுமி தாயாராய் ஸ்ரீரங்கநாச்சியாராக எழுந்தருளி இருக்கிறாள்.